Hi everyone, this is Prabhu. இந்த சேனலில் நம்ம டெய்லி வீக்லி பார்த்தோம்னா இன்டர்டே ஸ்டாக்ஸ் அப்புறம் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் அப்புறம் ஷார்ட் செல்லுக்கு வந்து ஸ்டாக்ஸ்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ புதுசாக யாரா பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தான் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் சொல்கிற ஸ்டாக்ஸ்லாம் வந்து எல்லாமே லெவல்ஸோட தெரிய வரும். ஓகே நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்என்டி ஃபினான்ஸ் ஹோல்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் டாப்பில் இருக்குது. ஸோ ட்ரிபிள் டாப் பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ ட்ரெண்டாகவும் பிரேக் அவுட் ஆகிட்டு உள்ளே வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட இந்த ட்ரிபிள் டாப்போட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து இதுவாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து அது பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ இது 70 ஃபஸ்ட் டார்கெட் வந்து நம்ம 70 வச்சுட்டு நம்ம நாளைக்கு மண்டே வந்து இதை பண்ணி இன்ட்ராடேடுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணி போகிறப்போ அடுத்து நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 59 இருக்கும். ஓகே, இது ஃபஸ்ட்டு வந்து இமீடியட்டாக சப்போர்ட் எடுக்கிறது வந்து 70 இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி வந்து நம்ம இங்கேயே வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இது ட்ரெண்டை வந்து இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வரப்போவே வந்து நம்ம குரூப்பில் வந்து நம்ம போட்டிருந்தோம். நம்ம பெய்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செல்லுக்கு வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 753 வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து இறங்கிடுச்சு. ஸோ நம்ம அங்கேருந்து செல் பண்ணியிருந்தாலே ஒரு 50 பாயிண்ட் கிட்ட வந்து இன்னைக்கு வந்து க்ளோஸில் வச்சிருக்காங்க. இது திருப்பியும் இந்த சப்போர்ட் 676 பிரேக் ஆகி கீழே வரப்போ கண்டிப்பாக வந்து 200 EMA சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் அது மூவ் ஆகும். இல்லைனா வந்து ப்ரீவியஸோட ஸ்விங் லோ கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் அது மூவ் ஆகும். நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸாகவே வந்து கரெக்டாக அந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகும்போதே உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரைட் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி லிமிடெட். ஸோ என்டிபிசி லிமிடெட் பார்த்தீங்கன்னா சேம் வந்து நல்லா ஒரு ஃப்ரைடே வந்து 3% கிட்ட இறக்கிட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 140 இருக்கும். ஸோ அது பிரேக் பண்ணி போகிறப்போ 137.50 இருக்கும். இதோட மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்ட் எங்கே வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இது வந்து ரிவர்ஸ் ஆகும். அப்புறம் 200 EMA சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் ரிவர்ஸ் ஆகும். இன்கேஸ் வந்து இங்கேயே வந்து ரிவர்ஸ் ஆனாலும் அது வந்து அவ்வளோவா வந்து ஹெல்த்தியாக இருக்காது. ஏன்னா ஒரு திருப்பி 1 or 2 days புல்லிஷில் இருந்துட்டு திருப்பி ஒரு செல்லிங் வந்துட்டு இங்கே வந்து தான் ரிவர்ஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அதோட ஒரு பாட்டம் அவுட் ஏரியா. ஓகே, இது வாட்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுலேயே டெலிகிராம்லேயே போட்டிருந்தோம். இங்கே வந்து இதுவாக செல்லிங் ஆகிட்டு இருக்கும் போது ஃபஸ்ட் டார்கெட் இதுவான்ட்டு. ஓகே, இது ஃபஸ்ட் டார்கெட் மெட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 581. ஓகே, ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கவங்க இல்லை ஆப்ஷன்ஸில் இதெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கவங்க ஹோல்ட் பண்ணலாம். 581 இருக்கும் இதோட நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட்டு. ஸோ இனிமேல் தான் எடுக்க போகிறீங்கன்னா நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் டார்கெட் வந்து 581 வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதானி போர்ட்ஸ். ஸோ அதானி போர்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கேயே நம்ம அந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்கும் போது போட்டுட்டோம். ஸோ அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் சைட் வந்து நல்ல ஒரு மூவ். ஸோ இதோட பாட்டம் மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அரௌண்ட் 655. ஓகே, நாளைக்கு இது வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து 1 or 2 daysலேயே இது வந்து அச்சீவ் ஆகிடல அந்த டார்கெட் 655. ஸோ அதை பிரேக் அவுட் ஆகி போகும்போது கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம் எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு. ஏன்னா இது இங்கேருந்து ரிவர்சல் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இண்டால்கோ பார்த்தீங்கன்னா இதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 357 இப்போ நான் இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கிறது. ஸோ அதை பிரேக் பண்ணி போகிறப்போ 304 இருக்கும் இதோட சப்போர்ட்டு. ஓகே, அப்புறம் இந்த ஸ்டீல் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சைனாவில் வந்து லாக்டவுன் போடுறதுனால ஸ்டீல் ஸ்டாக்ஸ்லாம் வந்து நிறைய வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸ்டீல், JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல்லாம் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணலாம் அதில். ஓகே, ஸ்டாக்ஸ் நான் சொல்லிட்டேன். இன்கேஸ் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுவீங்க, செல்லராக இருக்கீங்க, பையிங் பண்ணுவீங்களா, நம்ம வந்து பெய்ட் குரூப்பில் வந்து அதையும் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். சார்ட்டோட லைவ் மார்க்கெட் ஹவர்ஸில் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து எடுக்கலாமா வேண்டாமா இல்லைருந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து சொல்லுவோம். ஓகே, நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சொன்ன ஸ்டாக்ஸ் லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிவிட்டு நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.